ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இதுலையுமே பாருங்க, ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதி சொல்லி பயங்கரமான டேலண்டா இருக்கணும், அறிவான குணம் அந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாப்பாங்க எல்லாமே வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த மீனராசியில பிறந்தா நீ எடுத்து பாருங்க. இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை சூப்பரா பார்ப்பாங்க. ஆனா ரெட்டை குணம் இருக்கும். இதை செய்வோமா செய்ய வேணாமா சரி, இரட்டை குணம் இருக்கும். ஆனா யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியத்தை சாதிச்சு பயங்கரமா டேலண்டான குணம், அறிவான குணம் அந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பாருங்க. இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இந்த குணம் உண்டு. அப்படிப்பட்ட மீன ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்க ராசிக்கு சூரியபான் வராது. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. தலைமை பொறுப்பு கிரகமான, தன்மானத்தோட கிரகமான, நீதியான கிரகம் உங்க ராசிக்கு வரதுனால கண்டிப்பா இந்த பங்குனி மாசம் நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். எல்லாருமே பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலன் எடுங்க. கரெக்டா உங்களுக்கு பொருந்தும். தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. கரெக்டான ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன கர்மால பிறந்தோம், எதுக்காண்டி பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய ஜாதகத்தை வச்சா கரெக்டா சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, நடக்கும், இது நடக்காது. அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இந்த பலன் எடுங்க. கரெக்டா இருக்கும். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது ஒரு ராசியில பாருங்க, சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகம் இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி சூப்பரா உட்காந்துருக்காரு 1. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 12ஆம் இடத்துல பாருங்க 3 கிரகம் இருக்கு. செவ்வாய், புதன், ராகு ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. இதுல 3 கிரக பயிற்சி சொன்னீங்க பாத்தீங்களா, அவருடைய முதல் பயிற்சியை பாருங்க. ஒரு ராசியை விட்டு சுக்கிர பகவான் கரெக்டா 2ஆம் இடத்துக்கு வருவார். எப்ப? பங்குனி 11ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியான வெற்றி ஸ்தான அதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். அடுத்து உங்க ராசிக்கு செவ்வாய் வந்தா இதை விட யோகம் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு உங்க ராசிக்கு வராது. எப்ப? பங்குனி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வராது. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது. 19 உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். அதனாலதான் நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் வருங்கிற விஷயத்தை நான் கொண்டு போறேன். ஏன்னா 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க வந்துருவாரு, உங்க ராசிக்கு வந்துருவாரு. புதன் குரு பரிவர்த்தனை யோகம் பயங்கரமா வேலை செய்யும். இப்ப பங்குனி 27க்கு அப்புறம் இப்ப நிறைய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கு. சூரிய பகவானே அங்க இருக்கும்போது, உங்க நட்பு கிரகமான சூரிய பகவானை இருக்கும்போது எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய யோகம் வந்துடும். எதிரியே இருக்க மாட்டான், பகையே இருக்க மாட்டான். ஒண்ணு இல்ல, எனக்கு கடன் இருக்கியா, அந்த கடன் அடைப்பலாம். இப்ப கடன் அடைப்பீங்க. சூரியன் இங்க வராது. இப்ப அரசாங்க வேலை நிறைய முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும். நான் ஓப்பனா சொல்றேன். வேலையே கிடைக்காத அனைவருக்குமே இந்த பங்குனி மாசம் எப்போ வந்தாலும் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷனோ, உயர்ந்த பொறுப்போ, ஒரு தலைமை பொறுப்போ கண்டிப்பா போவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சொல்றேன் நல்லா இருக்கு. மீனராசியை பொறுத்தவரை சொல்றேங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எதிரியை வெல்லக்கூடிய தலைமை போக போறீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். தனியார் பேங்கா, கவர்மெண்ட் பேங்க், எந்த பேங்க்ல போய் கேளுங்க. ஒண்ணு நீங்க கடன் வாங்கி இடம் வாங்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் வாங்கி இடம் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும். ஏதாச்சும் உங்க மேல கேஸ் இருக்கு, என் மேல வழக்கு இருக்கு, அப்பா சொத்து அம்மா சொத்துல உள்ளங்க பிரச்சனை இருக்கு, அந்த கேஸ் பிரச்சனை நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்க? கேஸுனாவே ஏன் ஜெயிப்பீங்க? 3 குடைவர் 8 குடைவர் யாரு? சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா கேஸ் பிரச்சனை உங்க பக்கம் சாதமா வந்துடும். அது இல்லாம சூரிய பகவான் உங்க ராசியில இருக்காரு. 11ஆம் வீட்டு சனி பகவான் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு.
நல்லா பாருங்க, குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனாலதான் நீ கேஸ் ஜெயிக்க போறீங்க. உங்க மேல எந்த வழக்கம் இருந்தாலும் வழக்கெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க. அப்ப நல்ல நேரம் நெருங்கி வருது. மெயினா காதல் திருமணம், 2வது திருமணம், எந்த திருமணத்தை தடங்க வந்தாலும் சரி, நான் திருமணத்துக்கு நான் தடங்களே சொல்ல மாட்டேன். ஆசைப்பட்ட விஷயம், ஆசைப்பட்ட பொண்ணு கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலே இப்ப பங்குனி மாசத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளை நீ ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு திருமணம் முடியும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமண தடை இருக்காது, கவலைப்படாதீங்க. பங்குனி 27க்கு அப்புறம் வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், வீடு, இடம், பூமி, எல்லாம் திருமணம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு, பாத்துக்கங்க. எதிரியை வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா தேடி வரும். வீட்டுல சுபகாரியம் இருக்கும், அப்பா சொத்து அம்மா சொத்து உங்க பக்கம் கையில கிடைக்கும். நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பா. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் இப்ப தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால சொல்றேன், இப்போ வெளிநாட்டுல தொழில் பண்றீங்க, வெளியூர்ல தொழில் பண்றீங்க, அந்த தொழில நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம், சூப்பரான நேரம் உங்க பக்கம் தேடி வரப்போது பாத்துங்க. ஏன்னா தொழிலுக்கு நான் கெட்டது சொல்ல முடியல, நல்ல அழகா இருக்குது. ஒண்ணும் இல்லை, இப்ப ஆசிரியர் வேலை பாக்குறீங்க, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறீங்க, வக்கீல் துறையில விடுறீங்க, அந்த துறையில இருக்கீங்க, இரும்பு சார்ந்த வேலை இருக்கீங்க, நெருப்பு சார்ந்த வேலை இருக்கீங்க, கமிஷன் வியாபாரம் பண்றீங்க, இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இப்ப வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், எல்லாத்துலயும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. இப்ப எடுங்க, நிறைய லாட்டரி வாங்கினா கண்டிப்பா அடிச்சிடும். பெருங்கொண்ட போனா உங்களுக்கு வரும் பாருங்க, இடத்துலயே பூமியில ஏதோ சொத்துலயே ஒரு ஜெயிக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் லைஃப்ல இருக்குது. அதனாலதான் சொல்றேன், நான் ஏன் நான் கெட்டது சொல்ல போனா கெட்டதா இங்க நடக்கவில்லை. பங்குனி மாசம் எப்போதுமே சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்குது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. நகை வச்சிருக்கு, நான் கடை வியாபாரம் பண்றவங்க, அந்த ஆடை ஆபரணம் இந்த தொழில உள்ளவங்க எல்லாரும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா சூரியன் இருக்காரு, ஒரு தலைமை உங்களுக்கு கொண்டு வச்சிருவாரு. விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் வழக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த வழக்கெல்லாம் இப்ப ஜெயிச்சிருக்கீங்க. இந்த பங்குனி மாசம் எல்லாரும் மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்க சாதாரண வரும் இந்த மாசத்துல மட்டும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி சில பலன் ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் ஒரு நிறைய இருக்கும். இது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி எல்லாமே வெற்றியா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை, இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. யார் இந்த புரட்டாதி ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையுது. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி பார்த்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். யாரு இந்த உத்திரட்டாதி நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும். 24 மணி உழைக்க சொல்ல உழைக்க ரெடி. உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டுல இருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தொழிலையோ, வேலையிலையோ, உத்தியோகத்திலேயோ, பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கடனோ, பகையோ, எதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் இனிமேல் வேலை செய்யும். 7.5 சனி உங்களுக்கு பாதிக்க விடாது. இப்ப இனிமேல் கிடையாது தான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு 121 நாள் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா லைஃப்ல நடக்கும். பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி சில பதம், ரேவதியில பிறந்துட்டா பாருங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், அறிவான குணம், எல்லா விஷயத்தையும் பயங்கரமா திங்க் பண்ணி போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கும் சொல்லி ரொம்ப அறிவா யோசிப்பீங்க. நீங்க அறிவான நேரம் இப்ப கண்டிப்பா வேலை செய்யும் பாருங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க் லெவல் ஆக்கிறவங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, ரேவதி இனிமேல் தரங்கள் வராதுங்க. இன்னும் 27 சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம். வீட்டுல சுப செலவு, சுபகாரியம்லாம் இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சம் கவனம் போங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு நேரமாகவே அமைகிறது.